1.1 பில்லியன் மதிப்பிலான குறைக்கடத்தி தொழில் முதலீட்டு ஒப்பந்தம் தொடர்பான விசாரணைகளுக்கு உதவுவதற்காக பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் டதஸ்ரீ ரவிசி ரம்லியிடம் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC நேற்று 8 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டது. காலை 10 மணிக்கு MACC தலைமையகத்திற்கு வந்த முன்னாள் பொருளாதாரத்துறை அமைச்சருமான அவர் மாலை 6:40 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டார். செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய ரவிசி, விசாரணை அமர்வு சுமூகமாக நடைபெற்றதாகவும் தாம் விசாரணை அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்ததாகவும் கூறினார். இது ஒரு சாதாரண விசாரணை செயல்முறை. அவர்கள் கேட்பார்கள், நாங்கள் பதிலளிப்போம். நான் எனது முழு ஒத்துழைப்பையும் அளித்தேன். இந்த செயல்முறை சுமூகமாக இருந்தது, ஆனால் சற்று நீண்டதாக இருந்தது என்று அவர் கூறினார். இன்று காலை 10 மணிக்கு விசாரணை மீண்டும் தொடங்கும் என்றும் அது பல நாட்கள் தொடரக்கூடும் என்பதையும் ரபிசி உறுதிப்படுத்தினார். இருப்பினும் நடைபெற்று வரும் விசாரணையின் நோக்கம் அல்லது திசை குறித்து மேலும் கருத்து தெரிவிக்க அவர் மறுத்துவிட்டார். இந்த விசாரணை பொருளாதார அமைச்சு மற்றும் இங்கிலாந்தைச் சேர்ந்த ARM லிமிடெட் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒரு மூலோபாய ஒத்துழைப்பு ஒப்பந்தத்துடன் தொடர்புடையது. பல அரசு சாரா அமைப்புகள் அளித்த புகார்களை தொடர்ந்து பிப்ரவரி 16ஆம் தேதி MACC இந்த விசாரணை அறிக்கையை தொடங்கியது. இந்த ஒப்பந்தம் அவசரமாகவும் ஒருதலை பட்சமாகவும் செய்யப்பட்டதாகவும் இதன் விளைவாக அரசாங்கத்திற்கு நிதி ரீதியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த அரசு சாரா அமைப்புகள் குற்றம் சாட்டின. இந்த வழக்கு ஊழல் தடுப்பு ஆணைய சட்டம் 2009 பிரிவு 23 கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணை பிரிவின் மூத்த இயக்குனர் டத்தோ முகமது ஹஃபாஸ் நசார் முன்னதாக தெரிவித்திருந்தார். நேற்று வடக்கு தெற்கு விரைவு சாலையின் தெற்கு நோக்கிய பாதையில் கிலோமீட்டர் 212 ஒரு சுற்றுலா வேன் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து அதன் ஓட்டுநர் போதைப்பொருள் உட்கொண்டு வாகனம் ஓட்டியதாக முதற்கட்ட பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. 55 வயதான அந்த ஓட்டுநர் மெத்தாம்பெத்தமைன் போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக மாவட்ட காவல்துறை தலைவர் அகமது அபுபக்கார் தெரிவித்தார். காலை 10:30 மணிக்கு விபத்து குறித்த தகவல் காவல்துறைக்கு கிடைத்ததாக அவர் கூறினார். கோலாலம்பூரில் இருந்து மலாக்காவிற்கு 8 இந்திய குடிமக்களை ஏற்றிச் சென்ற அந்த சுற்றுலா வேன் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் இடதுபுற ஓரத்தில் சறுக்கிச் சென்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதில் ஓட்டுநருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. இருப்பினும் பரிசோதனையில் அவருக்கு மெத்தாம்பெத்தமைன் போதைப்பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். 52 வயதான ஒரு ஆண் மற்றும் 9, 13 வயதுடைய 2 சிறுவர்கள் உட்பட 3 பயணிகள் லேசான காயங்களுடன் சிகிச்சைக்காக மலாக்கா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். விசாரணைக்கு உதவுவதற்காக ஓட்டுநர் இன்று காலை இங்குள்ள மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் காவலில் வைப்பதற்கான மனுவுக்காக ஆஜர்படுத்தப்படுவார் என்று அகமட் கூறினார். பகாங் குவாந்தானில் உள்ள மலேசியா சீனா குவாந்தான் தொழில்பேட்டையில் நேற்று நடத்தப்பட்ட ஒரு நடவடிக்கையில் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அதிகாரிகள் 3,55,000 ரிங்கிட் மதிப்புள்ள 59,000 லிட்டர் டீசலை பறிமுதல் செய்தனர். இந்த நடவடிக்கை ஆபரேஷன் ரிஸ்க் 4.0 கீழ் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சின் பகாங் இயக்குனர் ஜெஸ்லிலி ஜமாலுடன் தெரிவித்தார். சரியான உரிமம் இல்லாமல் டீசலை சேமித்து வைக்க அந்த வளாகம் பயன்படுத்தப்பட்டு வந்ததை அமலாக்க அதிகாரிகள் கண்டறிந்தனர். சுமார் 57,000 லிட்டர் டீசல் கொண்ட 5 ஸ்கிட் டேங்குகளும் சுமார் 2,000 லிட்டர் டீசலை ஏற்றிச் சென்ற ஒரு தொழில்துறை டேங்கர் லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டன. டீசல் போன்ற கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களின் முறைகேடுகளை தடுக்க அமைச்சு தனது அமலாக்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் என்று ஜெஸ்லிலி கூறினார். கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் புத்ராஜயாவில் ஜனவரி முதல் ஏப்ரல் 2026 வரையிலான காலகட்டத்தில் டெங்கு பாதிப்புகள் 36.2 விழுக்காடு குறைந்துள்ளதாக புத்ராஜயா மாநகராட்சி தலைவர் சகேரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். வால்பேச்சியா தொற்றுள்ள கொசுக்களை வெளியிட்டதே இதற்கு முக்கிய காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஏப்ரல் மாதம் வரை புத்ராஜயாவின் 14வது வட்டாரத்தில் 2020 முதல் பல்வேறு கட்டங்களாக 5,88,800 வால்பேச்சியா கொசுக்கள் வெளியிடப்பட்டுள்ளன என்று சகேரி கூறினார். 18வது வட்டாரத்தில் அக்டோபர் 2025ஆம் ஆண்டு முதல் மொத்தம் 5,54,400 முதிர்ந்த கொசுக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அப்பகுதியில் வால்பேச்சியா கொசுக்களின் எண்ணிக்கை நிலை பெற்று வருகிறது என்று அவர் கூறினார். பூச்சிகளின் இனப்பெருக்க உறுப்புகளில் இயற்கையாக வாழும் இவ்வகை பாக்டீரியா
பொதுவாக ஏடிஸ் எஜிப்தி கொசுக்களில் டெங்கு வைரஸின் சுய பெருக்கத்தை தடுக்கிறது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதில் இதன் பயன்பாடு டெங்கு வைரஸை பரப்பும் கொசுக்களின் முட்டைகளில் பாக்டீரியாவை செலுத்தி பின்னர் கொசுக்களை விடுவிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூரில் நடைபெற்ற பாஸ் கட்சியின் விமர்சனத்திற்கு உள்ளான ரெயின் ரேவ் வாட்டர் மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் சுமார் 1,80,000 பார்வையாளர்களை ஈர்த்து 200 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் அதிகமான சுற்றுலா வருவாயை ஈட்டியதாக ஒரு சுற்றுலா சங்கம் நேற்று தெரிவித்தது. அண்மையில் வெளியிடப்பட்ட தரவுகளை மேற்கோள் காட்டி மலேசிய உள்வரும் சுற்றுலா சங்கத்தின் தலைவர் மின்ட் லியோங், ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த விழா உலகளாவிய சமூக ஊடக தளங்களில் 1.4 பில்லியன் கிளிக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். அந்த தரவுகள் எங்கிருந்து பெறப்பட்டன என்பதை லியோங் குறிப்பிடவில்லை. இந்த நிகழ்வை வெறும் ஒரு பெரிய அளவிலான டிஸ்கோ என்று பாஸ் கட்சி முன்னதாக வர்ணித்து அரசாங்கத்திடம் கற்பனை திறன் மிக்க யோசனைகள் இல்லை என்று குற்றம் சாட்டிய 2 நாட்களுக்கு பிறகு அவரது இந்த அறிக்கை வெளிவந்துள்ளது. இந்த நிகழ்வு மலேசிய அடையாளத்தை பிரதிபலிக்கவில்லை என்று பாஸ் கட்சி கடந்த ஜனவரி மாதம் கூறியிருந்தது. இந்த விழா சர்ச்சையை ஈர்த்ததை ஒப்புக்கொண்ட லியோங், புதுமை என்பது தவிர்க்க முடியாத சவால்களை எதிர்கொள்ளும் என்று கூறினார். சர்ச்சை காரணமாக பின்வாங்குவது நாட்டின் முன்னோக்கிய உத்வேகத்தை இழக்க செய்யும் என்று கூறிய அவர், இந்த முயற்சியை முன்னெடுத்து செல்லும் சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சர் தியோங்கின் சிங்கிற்கும் தமது ஆதரவை தெரிவித்தார். காலம் தந்த கருணையின் விளக்கு, கடவுளின் படைப்பில் கிடைத்திட்ட சிறப்பு, கடும் துயர் நெஞ்சம் எவரையும் கண்டால் உடனே துடித்திடும் உன்னத பிறப்பு, சக உயிர் நேசம், சரி சம பாசம், வற்றாது கொடுக்கும் வாழ்வின் கிழக்கு, எங்கள் அன்பின் விருட்சம், ஆயுளின் வெளிச்சம், மனித மகத்துவம் மணக்கும் மனிதம், உங்கள் பாதையில் எங்கள் பயணம் பெரும் பாக்கியம், உங்கள் பார்வையில் எங்கள் அசைவுகள் ஆயுள் புண்ணியம், அறக்க பறக்க உழைத்து ஆசை ஆசையாய் சேர்த்து வைத்து அகிலம் சுற்றி ஆண்டு அனுபவித்து தன் குடும்பம் தன் சொத்து என்ற